அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 236, பாடல் 234. இது மகாபாரதத்திலே இருக்கிற ஒரு குறிப்பினை சொல்லி ஊழினுடைய வலிமையை சொல்லுகிற பாடல். குறைத்து கொள்ளப்பட்டார் கோல் இழுக்குப்பட்டு புரைத்து எழுந்து போகினும் போவர் அறக்கு இல்லுள் பொய்யற்ற ஐவரும் போயினார் இல்லையே உய்வதற்கு உய்யா இடம். ஒருவன் ஊழின் வலிமை அதிகமாக இருக்குமானால், நல் ஊழாக அவனுக்கு செயல்படுமானால், அவன் அரக்கு மாளிகையிலே வைத்து எரிக்கப்பட்டாலும் தப்பி போல்வார்கள் என்று சொல்லுகிற பாடல். துரியோதனன் பாண்டவர்களை அழித்தே தீர வேண்டும் என்பதற்காக அவன் மகன் சகுனியோடு சேர்ந்து ஒரு மாளிகையை கட்டினான். அந்த மாளிகை அரக்கு மாளிகை. உல்லாசமாக நீங்கள் அங்கே போய் தங்கியிருங்கள் என்று இவர்களை, பாண்டவர்கள் ஐவரையும் குந்தி தேவியையும் அனுப்பி வைத்தான். ஏதோ சந்தேகப்பட்ட விதுரர் தன்னுடைய ஒற்றனை அனுப்பி, அது மாளிகை முழுவதும் அரக்கினால் கட்டப்பட்டிருக்கிறது, எளிதிலே தீப்பற்றக்கூடியதாக இருக்கிறது, எனவே தீ வைத்து கொளுத்து விடுவான் துரியோதனன் என்று அறிந்து கொண்டு அவருடைய ஒற்றனை வைத்தே ஒரு பதுங்கு குழி அமைத்து அதன் மூலமாக பாண்டவர்களை தப்பிவித்தார் என்பது புராண குறிப்பு. இந்த ஊழின் வலிமை அவ்வாறு இருக்கும்போது அரக்கு மாளிகையிலே வைத்து எரித்தாலும் கூட பிழைத்து கொள்வார்கள். எனவே ஊழ் வழி உடையவர்கள் எத்தகைய உடையூர் வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லுகிற பாடல். என்னதான் ஒருவன் அவர்களை அழிக்க முனைந்தாலும் கூட எதிரில் இருப்பவர்களுக்கு நல் ஊழ் இருக்குமானால், நல்ல நேரம் இருக்குமானால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். குறைத்து கொள்ளப்பட்டார் கோல் இழுக்குப்பட்டு புரைத்து எழுந்து போகினும் போவர் அரக்கு இல்லுள் பொய் அற்ற ஐவரும் போயினார் இல்லையே உய்வதற்கு உய்யா இடம். நன்றி, வணக்கம்.